இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். செக்ஸை நீங்கள் கடவுளாகவும் கும்பிடலாம், காலில் போட்டு மிதிக்கலாம். அது யூத்தாக இருக்கையில் அது மாபெரும் ஒரு மேட்டராக தெரியுது. ஒரு 60-70 வயசானதுக்கப்புறம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு ஆகிடும். ஸோ இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வயசில் பணம் வந்தோடனே உங்களுக்கு தலைகால் புரியல. சமீபத்தில் கூட ஜிவி பிரகாஷ் ஐந்தவி கூட விவாகரத்துன்னு சொல்ல, டைவோர்ஸுங்கிறதே பாவச்செயல் சார். நீங்கள் இப்போ அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்றாங்க. இப்போது எல்லா ஆம்பளையுமே உங்களுக்கு ஒரு அஃபேர் இல்லாமல் இருக்கானா? எல்லா பொம்பளையும் அஃபேர் இல்லாமல் இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். அஃபேர் அப்படின்னு ஒரு இல்லிசிட் அஃபேர் இல்லாமல் எந்த மனுஷனும் இல்லைங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களுடைய பிரிவும் இந்த பிரிவுக்குள்ளே இருக்கு இல்லையா? பிள்ளைங்க தனுஷை நல்லவன்னு சொல்கிறதுன்னு நான் கேள்விப்படுறேன். மொழியால் அம்மா மேலே அவ்வளவு பாசம் இல்லைன்னு கேள்விப்படுறேன். அது நீங்கள் குழந்தையா 1 வயசு 2 வயசு இருக்கையில் நீங்கள் எப்படி குழந்தைகிட்ட நடத்துறீங்கிறத பொறுத்து தான் குழந்தை பின்னால் அவங்க மேலே அன்பு காட்டும். ஸோ நீங்கள் எப்போவுமே குழந்தைகிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை காட்டக்கூடாது. குழந்தைக்கு முன்னால் சண்டை போடக்கூடாது. ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறதுங்கிறது எல்லா குடும்பத்திலும் இருக்கும். வீட்டுக்கு வாசப்படி அந்த சண்டையை நீங்கள் குழந்தைக்கு முன்னால் போட்டிங்கன்னா குழந்தை விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை சார். அது எனக்கு இந்த வயசில் ஃபுல்லாக புரியுது. 30-40 வயசில் புரியல. ஆனால் எல்லோரும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. மனைவிட்ட விட்டு கொடுத்து டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருங்கன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அதுதான் ஒரு சொசைட்டிக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. சார், குலதெய்வத்துக்கு இன்விடேஷன் வச்சுட்டேன். அடுத்த இன்விடேஷன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். 2-3 நாளாக சுசித்ரா அப்படின்னு ஒரு பாடகி பயங்கரமான ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நடிகர்கள் பேரை பற்றியும் அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதுதான் போதை கலாச்சாரமாகவே இருக்குது. நிறைய பார்ட்டிஸ் அப்படி இருக்குது. குரூப்பாக நடிகர்கள் அப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி? ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுல் இன்டர்வியூ நீங்கள் கேட்டபோது நான் அதனால தான் மாட்டேன். ஏன்னா இதில் ஒரு பொம்பளைங்க சம்மந்தப்பட்ட விஷயம், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி ஆகிடுது. அதாவது செக்ஸை நீங்கள் கடவுளாகவும் கும்பிடலாம், காலில் போட்டு மிதிக்கலாம். சரிதானே? அது யூத்தாக இருக்கையில் அது மாபெரும் ஒரு மேட்டராக தெரியுது. ஒரு 60-70 வயசானதுக்கப்புறம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு ஆகிடும். ஸோ இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வயசில் பணம் வந்தோடனே உங்களுக்கு தலைகால் புரியல. இப்போது பெண்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததுனால தான் மேக்ஸிமம் டைவோர்ஸ் நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் சொல்ல கேட்டுங்க. அது எந்த பெண்ணாவது இதை ஏற்று என்கிட்ட கேட்கட்டும். ஏன்னா நிறைய பேர் சினிமாக்காரன் ஏற்று கேட்கல. இல்லை, என்னை பெண்கள் என்னை ஏற்று கேட்கட்டும் நான் விருப்பப்படுறேன். பெண்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே அவங்க சொந்த சம்பாத்தியம் வந்ததுனால டைவோர்ஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஸ்பெசிஃபிக்காக எங்களுடைய சமூகம், செட்டிநாட்டு சமூகம், ஒரு கட்டுப்பட்ட சமூகம், மிக கட்டுப்பாடு உள்ள ஒரு டிசிப்ளின்டு சமூகம். அந்த சமூகத்தில் மேக்ஸிமம் டைவோர்ஸ் இருக்குது. பொதுவாக கல்யாணம் பண்ண விரும்புறதில்ல. அப்படி கல்யாணம் பண்ணுற போதும் அந்த ஜாதியில் விட்டு நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு தே எண்ட் அப் இன் டிவோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். இப்போ புதுக்கோட்டை கோர்ட்டில் அங்கெல்லாம் தேவட்டெல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் எங்கள் சமூகத்தோட டைவோர்ஸ் கேஸ். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் நிறைய கேசஸ் இருக்குது. இது பெண்களுடைய அந்த பண வலிமை தான் காரணமானு எனக்கு தெரியல. இல்லை, ஆண்களும் விட்டு கொடுத்து போகிறப்போ என்னை வேறு ஆள் தான் விட்டு கொடுத்துருவேன். இப்போ என் பொண்டாட்டி நாளைக்கு எப்பா நீ உட்காரு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பண்ணுறேன்னா நான் விட்டுருவேன். ஒரு டெஸ்ட்டு விட்டுருவேன் அவளுக்கு ஒரு மாதத்துக்கு. அப்படி தானே பண்ணணும். ஆண்களும் எல்லோரும் அதாவது இவங்களும் இறங்கி வரணும். இந்த டைவோர்ஸுங்கிறது முதல்ல ஸ்டாப் ஆகும் சார். அப்போ தான் சார் நாடு உருப்பிடும். சமீபத்தில் கூட ஜிவி பிரகாஷ் ஐந்தவி கூட விவாகரத்துன்னு சொல்லி. ஆமாம் சார், அது என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தம் தான் சார். டைவோர்ஸுங்கிறதே பாவச்செயல் சார். நீங்கள் இப்போது அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்றாங்க. இப்போது எல்லா ஆம்பளையுமே உங்களுக்கு ஒரு அஃபேர் இல்லாமல் இருக்கானா? எல்லா பொம்பளையும் அஃபேர் இல்லாமல் இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். அஃபேர் அப்படின்னு ஒரு இல்லிசிட் அஃபேர் இல்லாமல் எந்த மனுஷனும் இல்லைங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்குற வரைக்கும், அது இன்றைக்கி இல்லை, அது தேவதாசி காலத்திலேருந்து கோவலன் கண்ணைக்கு முன்னால் இருந்து இருக்கத்தான் செய்யுது. அப்போது எத்தனையோ பெண்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க. சில பேர் தான் கேள்வி கேட்குறாங்க புருஷனை, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேள்வி கேட்கணும்? ஏதோப்பா அவனுக்கு ஒரு பிரச்சனை போனால் வந்தானே, ஒரு தினம் கல்யாணம் பண்ணியாச்சா, நல்லதோ கெட்டதோ ஒத்து வாழ்கிறது தான் ஈஸின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேலே யூ நீட் மியூச்சுவல் சப்போர்ட். எல்லோரும் சிவகுமார் மாதிரி வாழ்ந்துட முடியாது. எல்லோரும் ஸ்ரீராமன் மாதிரி வாழ்ந்துட முடியாது. ஸ்ரீராமன் என்பது ஒரு எக்ஸாம்பிள் நாட்டுக்கு.
கண்ணன் என்பதும் எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அந்த யூத்தில் வந்து கோபம் வரும். ஆஸ் யூ மெச்சூர் விட்டு கொடுத்து சரி ரைட்டு ஓகேப்பா ஏதோ தப்பு இருக்குது நம்ம வந்து நம்ம பேரில் தப்புன்னு அப்படி உணர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் பெஸ்ட்டாக எனக்கு தோணுது சார். நீங்கள் வந்து அங்கே போய் யூகோ பார்த்து சண்டை போட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் அமைதி போயிடுது. அது வந்து பிள்ளைங்களுக்கு கெடுதல் ஆகிடுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது. ஸோ பெண்களும் 2 பேருமே விட்டு கொடுக்கும். பெண்கள் கொஞ்சம் ஏன்னா பெண்களுக்கு தான் இறைவன் அந்த குணத்தை கொடுத்துருக்கான், விட்டு கொடுக்குற குணத்தை ஜாஸ்தியாக. அப்படி இருக்கையில் அவங்க தான் ஒரு இல்லத்து அரசி. அவங்க தான் அந்த இல்லத்தை வந்து ஆளக்கூடியவங்க அவங்க தான். அதனால் அவங்க தான் பைவட்டல். அவங்கள சுற்றி தான் என்டையர் ஃபேமிலியே ரன் ஆகுது. ஸோ அந்த பெண்கள் வந்து மாறணும், இல்லை அவங்க வந்து மெல்லோடவுன் ஆகணும், அவங்க இதை கற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஐ மே பி ராங், பட் ஐ லைக் இதுதான் ஒரு உலகத்தை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஒரு பெண் நினைத்தால்தான் உலகமும் இயங்கும், ஒழுங்காக இயங்கும். ஒரு பெண் வந்து வேண்டான்னு நினச்சிட்டா அப்புறம் அது பிரச்சனை ஆகிடும். அவங்க தான் உலகத்தை வந்து சரி நிலையாக்க முடியும். இந்த பாலிட்டிஷியன் எல்லாருமே பெண்களால் திருத்த முடியும். திருத்துவாங்களா எனக்கு தெரியாது, பட் முடியும். ஆனால் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்படி தான் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அது மாறி ஒரு பெண் விடுதலை, பெண் சுதந்திரம்னு எல்லாம் மாறி வந்து இது நல்லதை நோக்கி போகுதுன்ற மாதிரி தான் இந்த சமூகம் நமக்கு சொல்லுது. ஆனால் அது சரியில்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது பெண் விடுதலை சரியா ரைட்டாங்கிறது டிபேட்டபிள் சார். ஒருத்தன் கரெக்டுமா ஒருத்தன் தப்புமா. பெண் விடுதலை வேணும் அப்படிம்பா. நான் ஒரு கதையை சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். அப்போ அது கதையை சொல்லி மறுபடியும் எல்லாரையும் போர் அடிக்க விரும்பல. நிறைய பேர் இந்த கதையை கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன நினைக்கிறா ஒரு ஆள் மனதில், தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கும் முழு உரிமையும் தனக்கே வேண்டும் என்று நினைக்கிறாள் ஒரு பெண். அப்படி இல்லை அந்த உரிமையை கொடுத்துட்டு இவன் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு போயிடலாம். எல்லோரும் கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. நானே கொடுக்கல என் பொண்ணு மனைவிக்கு. இப்போ நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறது வேறு விஷயம். பட் பொதுவாக நான் சொல்கிறேன். அப்போ விட்டு கொடுத்து இல்லைன்னா எங்கள் குடும்பம் செதறி இருக்கும் இல்லையா. ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாருமே விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை சார். அது எனக்கு இந்த வயசில் ஃபுல்லாக புரியுது. 30-40 வயசில் புரியல. ஆனால் எல்லோரும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. மனைவிட்ட விட்டு கொடுத்து டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருங்கன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அதுதான் ஒரு சொசைட்டிக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. பெண்கள் இல்லைன்னா உலகம் இயங்காது சார். அவங்க டெலிவரி பண்ணி குழந்தைய கொடலைன்னா எங்கே உலகம் முடிஞ்சு வச்சு ஃப்ரீஸ் ஆகிடும்ல. நிறைய பேர் குழந்தை வேணான்றாங்களே. அதனால் அவங்க ஒரு 10 மாதம் சுமக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையை கொடுத்துருக்காங்க ஆண்டவன். ஸோ அவங்களால உலகத்தை இயக்க முடியும், அவங்களால நிறுத்த முடியும். ஸோ அவங்கள தான் சக்தி தான் பெருசு. சிவம் அப்படி. தனுஷ், ஐஸ்வர்யா இவங்களுடைய பிரிவும் இந்த பிரிவுக்குள்ளே இருக்கு இல்லையா? அதாவது சார் இப்போது மீடியாவில் நான் படிக்கிறது, எனக்கு தனுஷ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது. அவங்க ரஜினிகாந்த் ஆட்டையும் எனக்கு குழந்தை இருக்கல திரும்பி தவிர இப்போ தெரியாது. ஸோ என்னை பொறுத்தவரை இப்போது பிள்ளைங்க வந்து தனுஷை நல்லவன்னு சொல்கிறதுன்னு நான் கேள்விப்படுறேன் மீடியாவில். அம்மா மேலே அவ்வளவு பாசம் இல்லைன்னு கேள்விப்படுறேன். அது வந்து நீங்கள் குழந்தையா 1 வயசு 2 வயசு இருக்கல நீங்கள் எப்படி குழந்தைகிட்ட நடத்துறீங்கிறத பொறுத்து தான் குழந்தை வந்து பின்னால் அவங்க மேலே அன்பு காட்டும். ஸோ நீங்கள் எப்போவுமே குழந்தைகிட்ட வந்து உங்களுடைய பிரச்சனைகளை காட்டக்கூடாது. குழந்தைக்கு முன்னால் சண்டை போடக்கூடாது. ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறதுங்கிறது எல்லா குடும்பத்திலும் இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி. அந்த சண்டையை வந்து நீங்கள் குழந்தைக்கு முன்னால் போட்டிங்கன்னா குழந்தை, அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத முக்கியம், என்ன சொல்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. அதனால குழந்தைகள் வந்து கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இவ்வளவு ரஜினி சார் ஏதோ பேசவே பண்ண ட்ரை பண்ணி முடியாதுன்றாங்க. சில பேர் தான் நினச்சது சரின்னு நினச்சி அதில் உறுதியாக நம்பிக்கை இருக்கும். பெண்கள் வந்து திடமான முடிவெடுக்கிறவங்க சார். ஆண்கள் மாதிரி நீங்கள் பெண்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெண்ணு நினைத்தால் என்ன வேணும்னு பண்ணுவாங்க. வீட்டை விட்டு ஓடுறதா முடிவெடுத்துட்டு அந்த அவங்க அப்பா எல்லாம் யாருமே முடியாது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு அது வந்து ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணிடுச்சு. இவங்க இந்து, அவங்க முஸ்லீம், இவங்க செட்டியார். ஓகே. இப்போது அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிட்றாரு அப்பா. காலில் விழுந்து கும்பிட்றாங்க அப்பா அம்மா, நீ போகாத அப்படின்னு. இல்லைன்னு போகுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போலீஸ்க்கு பேசலாம், போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க 18 வயசுக்கு மேலே. அல்டிமேட்டாக என்னாச்சுன்னு கேளுங்க. நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், என்னம்மா இப்படி பண்ணுற, வேண்டாம்மா விடுமான்னு. ஒரு நாள் பூரா பேசிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் மாறிக்குது. அதே மாதிரி இன்னொரு சொந்தக்கார பொண்ணு இந்த மாதிரி பண்ணுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க நினச்சதை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ண பொண்ணு 2 வருஷத்தில் திரும்பி வந்துருச்சு. என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதை அடித்து நிமித்தி எல்லாம் பண்ணி ரொம்ப வேதனைப்படுத்தி அது வந்துருச்சு வெளியில், நல்ல வேலையாக. ஸோ இது வந்து ஒரு கேஸ். இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு சொந்தக்கார பொண்ணு என்ன பண்ணிட்டான், இன்னொரு பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் பையன் லவ் பண்ணிட்டான். இதெல்லாம் நான் ஜாதியை சொல்ல வேண்டிய தப்பாக நினைக்கக்கூடாது. யாரும் லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு படிக்கிறாங்க இன்ஜினியரிங். அந்த பொண்ணை வந்து அவன் சீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டான். அப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவர் வந்து டிஜிபி, எனக்கு ரொம்ப வேண்டியவர். அமெரிக்காவில் உட்காந்துருக்கேன். எங்கள் அக்கா பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான்,
மாமா இந்த மாதிரி பிரச்சனைன்னு உடனே டிஜிபிக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், அவங்க வர்றாங்க, கொஞ்சம் அதை சார்ட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே போச்சோன்னே அந்த பொண்ணு, அப்பா, அம்மா, எங்கள் அக்கா பையன் எல்லோரும் போனாங்க. அந்த பையனை கூப்பிட்டாங்க, வான் பண்ணாங்க. அவன் சரி நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டான். பொண்ணு கல்யாணம் பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணால் கல்யாணம் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த மாப்பிள்ளைக்கு அவன் பிக்சர்ஸ் அனுப்புகிறான். ஓகே, நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். சார்கிட்ட பேசினேன். என்ன பண்ணாங்க, அவனை கூப்பிட்டு வந்து அந்த அம்மா விட்டுச்சு ஒரே அறை. அவன் பேர் ஜெயலட்சுமி என்னமோ, டெபுட்டி கமிஷனர். என்ன நாயே ஒரே அறை தான். விட்ட விடில் அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், நீ கல்யாணத்தை பண்ணுங்கன்ட்டு போயிட்டான். கல்யாண டயத்தில் என்னென்னமோ பண்ணான். நான் சொன்னேன் கம்முன்றங்க, போலீஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சார் இங்கேருந்து ரொம்ப தூரம் அந்த இடம், இவர் கல்யாணத்துக்கு வாங்கன்ட்டு போயிட்டார். நாங்கள் போக வேண்டியது டிஜிபியை நான் கூப்பிட வேண்டியது இருக்குது. டிஜிபி பிஸியாக இருக்கார். 11 o'clock நைட்டு வந்தார் சார். டிஜிபி ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து அங்கே நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. அவங்க இன்விடேஷன் கொடுக்கல நடந்தது இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் நான். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, சொல்லையிலே அழுதுருவேன், எமோஷன் ஆகி, வேறு வழி இல்லை எனக்கு சொல்லத்தான் வேண்டியிருக்கு. குலதெய்வத்துக்கு கூட இன்விடேஷன் வைக்கிறாங்க, குலதெய்வத்துக்கு வைக்கிறாங்க இன்விடேஷனை. அவங்க அப்பா சொல்கிறாரு, அடுத்த இன்விடேஷன் குலதெய்வத்துக்கு 4 மணிக்கு வச்சிருவேன் இன்விடேஷனை, நீ 4:15 மணிக்கு அங்கிள் ஆஃபீஸ் போயிடு, நாராயணன் சார் ஆஃபீஸ் போயிடு, 7 செல் ஆஃபீஸில் போய் சாருக்கு அந்த இன்விடேஷனை கொடுக்கணும். நீ எவ்வளோ பெரிய கௌரவம் சார் இது, எவ்வளோ பெரிய பெருமை. அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட தம்பியும் வர்றாங்க, மழை பெய்யுது, அப்படியே ஓடிடுறாங்க. இங்கே என்ன வலிக்கு வேறு விட்டுமே இது, இந்த மாதிரி அப்பா சொன்னாங்க அப்படின்னு. அங்கேருந்து அப்பா ஃபோன் பண்ணுறாரு, சார் குலதெய்வத்துக்கு இன்விடேஷன் வச்சுட்டேன், அடுத்த இன்விடேஷன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன், பயங்கர எமோஷன் ஆகிட்டு டிஜிபி ஃபோன் பண்ணுறேன் நான். சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்கிட்ட இருக்க இன்விடேஷனு, இது பண்ணது பூரா நீங்கள், இவங்க எனக்கு இன்விடேஷன் தர்றாங்க குலதெய்வத்துக்கு அப்புறம்னு. ஐயோ நாராயணன் நீங்கள் வாங்குங்க, நீங்கள் வாங்கினா நான் வாங்கினேன்னு, நம்மளுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் வாங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டாரு. வாங்கினேன் சார். அப்போ டிஜிபி வீட்டுக்கு எல்லாருமே போனோம் இன்விடேஷன் கொடுக்க. அவர் வந்தார் கல்யாணத்துக்கு. ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையில், நான் டெத்து பெட்டில் இருக்கல ஞாபகம் வச்சுன்னு வச்சுங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு கேஸு. இன்னொரு கேஸ், எங்கள் சொந்தக்கார பொண்ணு மாப்பிள்ளை, இதே பையன், ஒரே சமூகம் தானே, டார்ச்சர் பண்ணுறான், சொத்தை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. நம்ம சார் டிஜிபி, இன்னும் அடுத்த டிஜிபி வந்துட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ண, இந்த மாதிரி எங்கள் மாமாவோட கிராண்ட்சன், அவன் டாக்டருக்கு பிரச்சனை. ஃபோன் பண்ணேன். அந்த அண்ணா நகரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மா வந்து எங்கள் ஊர் பக்கத்துக்கு அம்மா இன்ஸ்பெக்டர், அது சொன்னிச்சு, உங்களுக்கு தான் எல்லோரும் தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் வேலை. நான் என்ன சொல்கிறேன், உடனே எஃப்ஐஆர் போடணுன்றேன். நான் எனக்கு டிஜிபி தெரியும், உடனே எஃப்ஐஆர் போடுங்கன்றேன். ரூல் படி உடனே எஃப்ஐஆர் போட முடியாது சார் அப்படின்னு. இவர் அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க 1000 லைட்டுக்கு, மகளிர் காவல் நிலையத்துக்கு. அங்கே வராரு. அந்த அம்மா இவங்கள பார்க்கல, டிஜிபி ரெஃபர் பண்ண பார்க்கல. நான் டக்குன்னு டிஜிபிக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி உங்கள் பேரை சொன்னால் பார்க்கல, நீங்கள் கூப்பிட்டு சொன்னால் தான் பார்ப்பாங்களான்னு. அடுத்த செகண்டு பார்த்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார். அந்த பையன் ஒரு 10 நாள் டார்ச் பண்ணால். நான் சொன்னேன் மேடம்கிட்ட, மேடம் இந்த மாதிரி கொஞ்சம் எஃப்ஐஆர், சார் நீங்கள் டிஜிபி ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரூல் படி உடனே எஃப்ஐஆர்லாம் போட முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல வந்து கையெழுத்து போட்டு மறுபடியும் இன்னொரு 10 லட்ச ரூபா தராமல் இழுத்தடிச்சிட்டு பார்த்துட்டே இருந்தேன். டப்புன்னு எஃப்ஐஆர் போட்டாங்க சார். அடுத்த நாளே வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிட்டான். செட்டில்மெண்ட் ஆகி போச்சு. நாங்கள் என்ன, தம்பி 10 லட்சத்தை விட்டுரு, எப்போலாம் சம்பாரிச்சிக்கலாம், பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் தம்பின்னு விட்டுட்டாங்க. முடிஞ்சு சார். டைவர்ஸ் வாங்கினாங்க சார். வித்தின் 1 month அடுத்த மாப்பிள்ளையை பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டேன், அருமையான மாப்பிள்ளையை பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நான் நன்றி சொல்லணும். இவங்களாம் ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, நடந்திருக்காதுல்ல இது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நான் நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ஈஸியாகிடும்னு என்னுடைய இது சார். இது வந்து நான் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் சார். நான் கிளைம் போடுறதுக்காக பேசலை. இதை என்னை முன்னிலைப்படுத்தி நான் ஒன்றும் நாளைக்கு எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல. எனக்கு யாரும் ஓட்டெல்லாம் போட வேண்டாம். நடந்தது நல்ல வேளை எனக்கு போலீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால என்னால் சாதிக்க முடிஞ்சுது. ஸோ யாருக்கு போலீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, யார் கேஸ் நல்லா இருக்கோ, இது மாதிரி கேஸை எடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். 2வது, எல்லோரும் விட்டு கொடுத்து வாழுங்க. பொண்டாட்டியும் புருஷன் சண்டை போடாதீங்க, போட்டிங்கன்னா தனியாக சண்டையை போட்டு புள்ள மத்தியில் போடாதீங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இது என்னுடைய அனுபவம். உண்மையிலே ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுவும் கடைசியாக அந்த சண்டை போடுறதை வந்துட்டு பசங்களுக்கு முன்னாடி போடாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்து எல்லோரும் நான் என்னமோ பெரிய ஞானி அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் ஞானியும் இல்லை, நான் அந்தளவுக்கு பெரியலாம் சாதாரண மனுஷன். நான் நடந்து தான் வீட்டுக்கு போகிறேன். இந்த பாருங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். என்னை பொறுத்தவரை விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நான் இவங்களை கூப்பிட்டு என்னை இன்டர்வியூ எடுங்கன்னு சத்தியமாக சொல்லலை. அவங்களே கேட்டுக்கலாம். அவங்க என்னை கேட்டாங்க, யங்ஸ்டர்ஸு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்கிறதுக்காக நான் பேசியிருக்கேன். இது நான் என்னை முன்னிலைப்படுத்துறதுக்கோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ பேசலை. என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கேன். இதில் உள்ள நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுருங்க.
ப்ளீஸ் பண்ணி எல்லாரும் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழுங்க, நல்லது நடக்கும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.